வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரை அதிகமாய் அறிய நாம் அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் இயல்பாகவே அதிகரிக்கும். நாம் அமர்ந்திருக்கும் நாற்காலியை எப்படி நம்புகிறோமோ அப்படியே நாம் சந்தேகப்படாமல் இயல்பாகவே ஆண்டவரை நம்ப ஆரம்பித்து விடுவோம். ஒரு முறை ஒரு சீன மிஷனரி தன் ரயில் பயணத்தில் முக்கியமான சில பொருட்களை தொலைத்து விட்டார். அவர் பல வருடங்கள் உபயோகித்த வேதாகமம், பல இடங்களில் அவர் சேகரித்து வைத்திருந்த பாடல் தாள்கள், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த செய்திகள் அடங்கிய குறிப்பேடு, அவர் நண்பர்களின் விலாசங்கள் அடங்கியிருந்த நாட்குறிப்பு, இவைகளெல்லாம் தொலைந்து விட்டன. இந்த இழப்பு இவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. சோர்ந்து போய்விட்டார். இதற்காக ஆண்டவரிடம் அதிகமாக ஜெபித்தார். அவருடைய மனச்சோர்வை அறிந்த ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்தும் விதமாக இவ்விதமாய் கூறினார்: மகனே, நீ உன் வேதாகமத்தை தொலைத்தது உண்மைதான். ஆனால் நீ ஆதியும் அந்தமுமாயிருக்கிற என்னை இழக்கவில்லையே. நீ ஆயத்தம் பண்ணியிருந்த செய்திகளையும் பாடல் தாள்களையும் இழந்தது உண்மைதான். ஆனால் செய்தியாகவே இருக்கிற என்னை நீ இழக்கவில்லையே. நீ உன் நண்பர்களின் விலாசங்களை இழந்தது உண்மைதான். ஆனால் நீ உன் நண்பர்களை இழக்கவில்லையே. இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மிஷனரி உற்சாகமடைந்தார். அவருடைய சோர்வுகள் ஓடிவிட்டது. அன்பானவர்களே, வேதாகமத்தில் யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் கடவுளோடு அவர் வைத்திருந்த உன்னத உறவை ஒருபோதும் இழக்கவில்லை. இழப்புகள் மத்தியிலும் தன் நம்பிக்கையை அறிக்கை செய்தார். கடவுளின் விலைமதிப்பில்லாத பிரசன்னத்தை அவர் இழக்கவே இல்லை. தான் இழந்த அனைத்தையும் கூடுதலாகவே பெற்றுக்கொண்டார். இழப்புகளின் மத்தியிலும் எப்படி சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என அவிசுவாசிகள் கேட்கும்போது இதுதான் நம் பதில். நாங்கள் கடவுளுக்குள் பிறந்திருப்பதால் இந்த வாழ்க்கையை நித்திய கண்ணோட்டத்துடன் பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசுவுக்கு அன்பான சீஷன் இவ்விதமாய் எழுதுகிறார்: நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கடவுள் தம்மை நம்புகிறவர்களுக்கு இந்த உலகம் கொடுக்க முடியாத மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆம், நாம் எப்போதும் இயேசுவை, அவருடைய பிரசன்னத்தை இழப்பதே இல்லை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.